ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நான் ஒரு ஃப்ளாஷ்பேக்கோடு வந்திருக்கேன். அது என்ன ஃப்ளாஷ்பேக்னால், எம்டெக் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து எல்லோரும் வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து சாப்பிட்டு வந்தோம். அதுக்குள்ளே வந்து சார் வந்துட்டார். அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் என்கிட்ட வரதுக்குள்ளே சார் வந்துட்டார். கரெக்டாக நான் வாயில் வைக்கும் போது அவர் உள்ளே வந்து கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பார்க்க மாட்டார், நான் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கேன்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த மனுஷன் என்ன பார்த்துட்டாரு. பார்த்த உடனே ஒரு மாதிரி அவமானமாயிடுச்சு. வாயில் சிப்ஸ் இருக்குது, அவர் பார்த்துட்டாரு, ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. நான் பயந்துட்டேன். யூயோ அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வரும்ல, பயந்து போன எக்ஸ்ப்ரெஷன். அதை பார்த்துட்டு அந்த மனுஷன் வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிடு, காது தான் நான் வந்து கிளாஸ் கவனிக்கணும், வாய் சாப்பிட்டான்னு பரவாயில்ல, அப்ராட்லலாம் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து எவ்வளோ பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு அவமானமாகிடுச்சு. பின்னுன்னு இருக்குது அதை பார்த்தோன்னையும். அதனால நான் வந்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கெல்லாம் வந்து ஏதாச்சும் இன்னைக்கு ஒரு டாக்குக்கு போனேன்னா, ஏதாச்சும் டாக்குக்கு போனால் எல்லாமே வந்து கையில் கொடுத்து தான் உள்ளேயே அனுப்புகிறாங்க. உள்ளே போய் நம்ம வந்து சாப்பிட்டுனே இருக்கலாம். எந்த மீட்டிங் நடந்தாலும், லேப் மீட்டிங் நடந்தால் கூட நம்மளுக்கு வந்து காஃபி அதெல்லாம் இருக்கா, நம்ம சாப்பிட்டுட்டே கவனிக்கலாம். யாருமே கேட்க மாட்டாங்க. அந்த கவரை பிரிக்கிற சவுண்ட்லாம் கச்சமுச்சான்னு கேட்கும்ல, அப்போலாம் எப்படி முறைப்பாங்க? யாருமே முறைக்க மாட்டாங்க. அப்படியே எல்லாருமே சாப்பிட்டுனே ஜாலியாக கவனிக்கிறாங்க. காது தானே கவனிக்குது, வாய் சாப்பிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எவ்வளோ ஆனந்தமாக அப்படியே ப்ரிவிலேஜாக இருந்தது எனக்கு. நான் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டே கவனித்தேன். காஃபி வேறு வந்து காஃபி மாதிரியே இருக்க மாட்டேங்குது இந்த ஊரில். கருப்பு கலர் தண்ணி வந்து காஃபி, அது என்னது ஒரு தண்ணியை போய் காஃபின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா பக்கத்தில் ஏதோ ஒரு க்ரீம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை போட்டோடனே அது காஃபி மாதிரி ஆகிடுது. ஆனாலும் அது நம்ம ஊர் காஃபி மாதிரி இல்லை. ஆனாலும் எனக்கு அது தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் அது ஒரு காஃபி போல் இருக்குது. அது வந்து அது ஒரு காஃபி. ஆனால் ஜாலியாக நம்ம சாப்பிட்டுனே கவனிக்கலாம் தெரியுமா. யாருமே திட்டவே மாட்டாங்க. நல்லா இருக்கலாம். பாய் கைஸ்.